அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பேசின வீடியோவை விரக்தியில கையில வச்சிருந்த டார்ச் லைட் வச்சு டிவியை உடைச்சு உலகநாயகன் கமல்ஹாசன் ஓட்டு கேட்ட வீடியோவை நீங்க எல்லாருமே கட்டாயம் பார்த்திருப்பீங்க. அப்படி திமுகவை வலுவா எதிர்த்த கமல்ஹாசன் இப்போ திமுகவோட கூட்டணி ஆதரவோட ராஜ்யசபா எம்பிக்கு நம்ம கமல்ஹாசன் நாமினேஷன் பண்ணியிருக்காரு. நான் திமுக, அதிமுக ரெண்டையுமே எதுக்க வந்தவன் சொல்லிட்டு 2018 மதுரையில மிகப்பெரிய மாநாடு நடத்தி மக்கள் நீதி மய்யம் கட்சிய கமல்ஹாசன் தொடங்கி இருந்தாரு. தொடர்ந்து 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல 39 தொகுதிகளில் போட்டியிட்டு 39லயுமே தோல்வி அடைஞ்சிருந்தாரு. தொடர்ந்து 2021 நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல மக்கள் நீதி மய்யம் சார்பா போட்டியிட்ட எல்லாருமே தோல்வியை தழுவுனாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியோட நிறுவனர் கமல்ஹாசன் மட்டும் கோயம்புத்தூர்ல பிஜேபி வேட்பாளர் வானதி சீனிவாசனோட சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாரு. திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளை எதிர்த்து தொடங்கின கமல்ஹாசன் 2021 நடந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு 2023 திமுகவுக்கு தன்னோட முதல் ஆதரவை தெரிவிக்கிறாரு. 2024 நடந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு நேரடியா ஆதரவு கொடுத்திருந்தாரு. அதோட விமோச்சனமா என்னன்னு தெரியல. இப்போ திமுக கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்திருக்காங்க. திமுக, அதிமுக, பாஜக மாதிரியான கட்சிகளை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு உன்னதமான குறிக்கோளோட களத்துல இறங்கின நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு நாமினேஷன் பண்ணிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல தெரிவிங்க.